இந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சில கருத்துக்களை பேசியிருக்காரு. அவர் பேசுனதை பார்க்கலாம். தாவேகா பத்தி நீங்க பேசிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டுல காலையில சீமான் ஒளிகள் சொல்லி அவங்க எல்லாம் மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்க. வேற நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலே புரிஞ்சிருக்காங்க. அந்த உணவு இல்லாம தண்ணீர் இல்லாத நாட்டில் வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. தாவேகா பத்தி நீங்க பேசிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டுல காலையில சீமான் ஒளிகள் சொல்லி அவங்க எல்லாம் மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்க. வேற நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலே புரிஞ்சிருக்காங்க. அந்த உணவு இல்லாம தண்ணீர் இல்லாத நாட்டில் வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய கருத்துக்களை பார்த்தோம். இந்த தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட போது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல வரவேற்பு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். கொள்கையை அறிவித்த பிறகு அந்த கொள்கை தனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று கூறி அவர் மீது கடுமையான விமர்சனங்களை, அந்த கொள்கை ரீதியான பல்வேறு கருத்து விமர்சனங்களை சீமான் முன்வைத்த நிலையில் தற்போது இனிமேல் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தொண்டர்களுடைய வருகை நேற்றிலிருந்தே இருப்பதை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பல விமர்சனங்களை முன்வைத்ததை பார்த்தோம்.